தினம் ஒரு தகவல். அது ஒரு ஷாப்பிங் மால். பல வடிவங்களில் அலங்கார விளக்குகள் வெளிச்சத்தை உமிழ்ந்து கொண்டிருந்தன. தலைக்கு மேலே மயிலிறகு போல பல வண்ணங்கள கண்களையும் கருத்தையும் கவரும் வண்ணம் விதவிதமான ஓவியங்கள் விளக்கொளியில் மின்னிக் கொண்டிருந்தன. விலை உயர்ந்த மரத்தலான கதவுகளில் வேலைப்பாடுகளும் காதிற்குள் உரிமையாய் நுழையும் மனதை வருடும் மெல்லிய வெஸ்டர்ன் மியூசிக்கும் மற்றும் குளிர் சாதனத்தின் குளுகுளு காற்றில் கலந்து வந்த நறுமணமும் பாலிஷ் போடப்பட்ட தூய்மையான பளிங்கு தரையும் அங்கு நடமாடும் மேல் நாட்டவரின் அழகிய ஷூக்களும் செருப்புகளும் உரசும் சப்தங்களும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கால் பதித்தவுடன் மனதில் எங்கிருந்தோ கர்வமும் கம்பீரமும் ஓடி வந்து ஒட்டிக்கொள்ள ஒரு நொடியில் குமாரை மிடுக்கான நடைக்கு தானாக மாற்றியது. குமார் வெளிநாடு போயிருக்கான். அந்த வெளிநாட்டில் இவ்வளவு நடக்குது. இந்த நாட்டில் நிரந்தரமாக தங்கும் வாய்ப்பு மட்டும் கிடைத்துவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என நினைக்கும் போது பெருமூச்சு வந்தது குமாருக்கு. குமாரு, நம்ம வீட்லேயே ஆளா வெளிநாட்டுக்கு போற நீ. வெளிநாட்டில் ரொம்ப குளிராம நம்ம ஊர் கம்பளியை மறக்காம எடுத்துக்கின்னு போ. கிராமத்தில் இருக்கும் அவளது பாட்டி கூறியது இப்போது ஞாபகம் வந்தது அவனுக்கு, குமாருக்கு. தான் அணிந்திருந்த விலை உயர்ந்த ஜெர்கினை ஒரு முறை பார்த்தான் குமார். மனதிற்குள் சிரித்து கொண்டான். திடீரென்று ஏனோ தன் அப்பா முன்பு பேசியது ஞாபகத்துக்கு வந்தது. குமாரு, வெளிநாடு போற, நல்ல ட்ரெஸ் பண்ணணும், எல்லாம் சரிதான். அதுக்காக துணிகள் எல்லாம் விலை அதிகமாக வாங்கி இருக்கிறியப்பா. அந்த கடையில் எதுக்கு வாங்கின? நம்ம எப்பவுமே வாங்குற கடையில் இந்த வாரம் தள்ளுபடி வேற போட்டிருக்கான். அதனால் தள்ளுபடி போட்டிருக்கப்போ அந்த துணிமணிகளை வாங்கி விலை குறைவாக வாங்கியிருக்கலாமப்பா அப்படின்னு அப்பா சொன்னது ஞாபகம் வந்தது குமாருக்கு. அவனது புது பெட்டியில் புது துணிகள் சரியாக அடுக்க வைத்து கொண்டிருந்து கேட்டார், அவங்க அப்பா கேட்டார் அதை. கல்லூரி முடிந்து காலேஜ் முடிஞ்சு வேலைக்கு சேர்ந்த 3வது மாதத்திலேயே கம்பெனியில் ட்ரைனிங் சொல்லிட்டு ஒரு மாதம் வெளிநாடு பயணம் கிளம்பி போயிருந்தான் குமார். வெளிநாட்டு பயணமாக கிளம்பிய குமார் அப்பாவிற்கு பதில் சொல்லாமல் நின்றான். அந்த 50% தள்ளுபடிக்காக கூட்டத்தில் மாட்டிக்கொண்டு நசுங்க குமாருக்கு பிடிக்கவில்லை. அதுவும் கஷ்டப்பட்டு தேடி தேடி நல்ல துணியாக பார்த்து எடுப்பதற்குள் கூட்டத்தில் நசுங்கி உயிரே போய்விடும் என்றுதான் வேறு கடையில் வாங்கினான் குமார். பணம் சம்பாதிக்க ஆரம்பித்ததிலிருந்து குமார் பொருட்களின் விலையை பற்றி அதிகமாக யோசிப்பதில்லை. சம்பாதிக்கிறோமே, நம்ம கொஞ்சம் நல்ல துணிமணி எடுக்கலாம் அப்படின்னு வாங்க ஆரம்பித்தான் குமார். அப்பா ஏன் தான் இப்படி கணக்கு போடுறாரு தெரியலையே. இந்த மிடில் கிளாஸ் குடும்பத்திலிருந்து எப்போதான் கணக்கு பார்க்காத ஹை கிளாஸ் குடும்பமாக ஆக போகிறோமோ தெரியலையே. நினைக்கும் போதே ஒரு அலுப்பாக இருந்தது குமாருக்கு. இதோ திரும்பி பார்ப்பதற்குள் வெளிநாட்டில் 3 வாரங்கள் ஓடிவிட்டன. 1 மாதம் ட்ரைனிங், 3 வாரம் ஓடிச்சு. 4வது வாரம் இன்று ஞாயிற்றுக்கிழமை. தன்னை ஆசையாக வழி அனுப்பிய உறவினர்களுக்கு ஏதாவது அன்பளிப்பு வாங்கிட்டு போகலாம், இந்த ஊர்லேருந்து இந்த நாட்டிலேருந்து அன்பளிப்பு ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு தான் இந்த ஷாப்பிங் மால் வந்திருக்கான் குமார். அங்கே வாங்கிட்டு போகலான்னு தன் அலுவலகத்திலிருந்து இருப்பவர்களும் விசாரித்தான், எங்கே போய் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. இந்த மாலுக்கு போங்க அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு மாலை சொல்லி அனுப்பிச்சாங்க. அந்த மால் தான் இந்த பிரம்மாண்டமான ஷாப்பிங் மால்.
கடைகளில் இருந்ததை விட உணவகங்களில் தான் மக்கள் கூட்டம் சற்று அதிகமாக இருப்பது போல் உணர்ந்தான் குமார். ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கினான் குமார். தரமான அழகான பொருட்கள் எல்லாம் எட்டாத விலையில் நின்று குமாரை பயமுறுத்தின. எக்கச்சக்க விலை விற்குது. அது பார்த்த உடனே இவனுக்கு இது எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி பயமாச்சு. பல கடைகளில் வேலை செய்பவர்கள் மட்டும் இருந்தனர். இவனை கண்டதும் ஓடோடி வந்து பலமா வரவேற்றார்கள். வாங்க இங்க நம்ம கடைக்கு வாங்க, நம்ம கடைக்கு வாங்க, எல்லாம் வாங்கிங்க வாங்கன்ட்டு கூப்பிட்டாங்க. ஆனா இவன் போல. அது சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இவனுக்கே விலை அதிகமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எங்க போய் எடுக்கிறதுன்னு இவனுக்கே ஒரு அவமானமா இருந்தது. சில மணி நேர தேடல்களுக்கு பிறகு என்ன பண்ணா, மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்துவிட்டு தற்போது கையில் இருக்கும் சொற்ப பணத்தை வைத்துக்கொண்டு இந்த பணக்கார நாட்டில் என்ன வாங்குவது மனதில் தோன்றிய தாழ்வு மனப்பான்மையினால் நடைய முன்பிருந்தவது மிடுக்கா நடந்திருந்தவன் நடையில கொஞ்சம் தளர்வு ஏற்பட்டது. சே, என்னடா வாழ்க்கை இது, எதையும் வாங்க முடியல, விலை அதிகமா இருக்கு, இந்த வெளிநாட்டில் ஒன்று கூட வாங்க முடியலையே, என்ன பண்றதுன்னு வருத்தத்தோடு இந்த நகரும் படிக்கட்டுகளில் திரும்பி செல்வதற்காக கீழே இறங்கி போய்கிட்டு இருந்தான் குமார். கீழ்தளத்தில் ஒரு கடையில் மட்டும் கூட்டம் அதிகமாக முண்டி அடித்து கொண்டிருந்தது. பார்த்தான், என்னடா அது இந்த கடையில் மட்டும் இவ்வளோ கூட்டம் இருக்குது இந்த கடையில் அப்படின்னு பார்த்தான். அந்த வாசுப்படியில் தாண்டி நடப்பாதை வர மிடுக்கான உடை அணிந்த பல வெளிநாட்டு ஆட்கள், வெளிநாட்டினர் முண்டி அடிச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்க அந்த கடையில். அவங்க நின்றுட்டு இருக்கிறது அந்த கடையை வாசப்படியையும் தாண்டி வெளியே கியூவில் நிற்கிறாங்க. ஆச்சரியம் தாங்க முடியல. அங்கே என்னடா அந்த கடையில் அவ்வளோ பிரமாதமான பொருட்கள் விற்கிறாங்க, அதை வாங்கிறதுக்கு இவங்க இவ்வளோ முண்டி அடிச்சுட்டு போகிறானுங்களே, இந்த வெளிநாட்டுக்காரங்களே இவ்வளோ முண்டி அடிச்சுட்டு போகிறாங்களே போய் பார்த்தான். கடையின் கண்ணாடியில் ஒரு வழியாக உள்ளே இருந்த பொருட்களை எட்டி பார்த்தான். மற்ற கடைகளில் இருந்த அதே பொருட்கள் தான் அங்கேயும் இருந்தன. இருந்தாலும் இதுக்கு ஏன் இவ்வளோ கூட்டம்னு எட்டி பார்த்தான். ஏன்னு பார்த்தா குழப்பமா முன்பக்கம் ஓடி வந்து பார்த்தான். கடையின் வாசல்ல ஒரு போர்டு வச்சிருந்தாங்க. அது படிச்சுட்டு பிரமிச்சு போயிட்டான். அந்த போர்டில் இங்கே விற்பனையாகும் எல்லா பொருட்களிலும் 40% தள்ளுபடி, இன்றே கடைசி நாள் அப்படின்னு இருந்தது. உலகம் முழுமைக்கும் ஒரே வானம்தான்னு குமாருக்கு புரிந்தது. அவனுக்கு நெடுநேரம் பிடிக்கவில்லை. அப்பா சொன்னது இப்போ ஞாபகம் வந்தது அவனுக்கு. இப்படிதான் ஒருத்தன் தன்னை மனைவி கிட்ட கேட்குறான், ஏண்டி இந்த ஆடி மாதம் வந்திருக்கு, உனக்கு என்னடி வேணும் அப்படின்னு. புடவை வேணுமா, சுடிதார் வேணுமா, எத்தனை ஒன்று வேணுமா, ரெண்டு வேணுமா, 4 வேணுமா, நீங்கள் எவ்வளோ ஒன்றாலும் எடுங்க, நீ 1 எடுத்தாலும் சரி 4 எடுத்தாலும் சரி, எவ்வளோ ஒன்றாலும் எடுங்க. எப்படி ஆடி தள்ளுபடியாச்சே எடுக்கலான்னு சொன்னேன். இல்லை, துவைக்க போகிறது நீங்கள் தானே, அதனால் நீங்கள் 1 எடுத்தாலும் சரி 4 எடுத்தாலும் சரி துவைக்க போகிறது நீங்கள் தானே, எடுங்க அப்படின்னாலாம். உடனே அவன் சொன்னானா, ஏண்டி ஆடி தள்ளுபடி, நான் ஆடியே தள்ளுபடி பண்ணுறேன் நீ போடி அப்படின்னானா அவன். இது எப்படி இருக்கு? அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். மீண்டும் நாளைய தினம் ஒரு தகவலில் சந்திப்போமா? வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.